அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்களில் ஒருவன் ஆட்டோ ஓட்டுநர். நண்பர்களே, இப்போ ரேபிட்டோவில் உள்ள பிரச்சனையை பற்றி பேசுவோம். இது மறுபடியும் ஐயா போக்குவரத்து ஆணையர் அவர்களுக்கு தான். ஐயா, ரேபிட்டோவில் சரியான லொக்கேஷன் எதுவும் சரியாக காமிக்கிறே கிடையாது. அதாவது பிக்கப் பண்ண வேண்டிய தூரமும் சரி, ட்ராப் பண்ண வேண்டிய தூரமும் சரி, சரியாக காமிக்கிறது கிடையாது. இதனால் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் பயணிகளுக்கும் கடும் வாக்குவாதங்கள் வருகிறது. நேற்று இதே மாதிரி எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. கஸ்டமர் போட்ட லொக்கேஷன் ஒன்று, ஆனால் எனக்கு அந்த ரேபிட்டோ ஆப்பில் காமிச்ச லொக்கேஷன் ஒன்று. எனக்கும் பேசஞ்சருக்கும் வாக்குவாதம் வந்தோன்னா பேசஞ்சரை நான் எந்த லொக்கேஷனில் இறக்கி விடணுமோ, அதாவது எனக்கு எந்த லொக்கேஷன் காமிச்சிச்சோ அந்த லொக்கேஷனில் நான் இறக்கி விட்டுட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, இந்த லொக்கேஷன் கிடையாது, இதுக்கு மேலே போகணும் அப்படின்னாங்க. நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அது 2.5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், அப்போ ஆப்பில் வர அமௌண்ட்டை விட 2.5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி இருக்குமா, அதில் நீங்கள் எனக்கு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரணும் அப்படின்னு நான் சொன்னேன். அது எப்படி நாங்கள் 50 ரூபா எக்ஸ்ட்ரா தருவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்துச்சு. அவங்க ஆனால் எனக்கு ரேபிட்டோவில் காமிச்ச இடத்துல நான் அவங்கள இறக்கி விட்டு அந்த அமௌண்ட்டை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னை பற்றி ரேபிட்டோவில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. டிரைவர் என்னைய சரியான லொக்கேஷனில் இறக்கி விடலை அப்படின்னு சொல்லி. நானும் எனக்கு கஸ்டமர் கேர்லேருந்து கால் வந்துச்சு, பேசினேன். எனக்கு ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணலை. திருப்பி நானே கூப்பிட்டேன். இது மாதிரி எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்களே, என்ன கம்ப்ளைண்ட் கேட்கும்போது நீங்கள் சரியான லொக்கேஷனில் கஸ்டமரை ட்ராப் பண்ணலை அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன், என்னோடய வேலை என்ன? நீங்கள் எந்த லொக்கேஷன் காமிக்கிறீங்களோ அந்த லொக்கேஷனில் கொண்டு இறக்கி விடுறது தான் என்னோடய வேலை. நான் அந்த லொக்கேஷன் போயிட்டேன்னா போகலையான்றதை பாருங்கள் அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்க, போயிட்டீங்க, நீங்கள் பிக்கப் பண்ண லொக்கேஷனும் ட்ராப் பண்ண லொக்கேஷனும் போயிட்டீங்க அப்படின்னாங்க. அப்படி பேசும்போது ஒரு கஸ்டமர் என்ன பண்ணாங்க, ஒரு கஸ்டமர் கேர்லேருந்து பேசும்போது ஒருத்தங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் கால் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு தெரிஞ்சோன்னா ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் கால் பண்ண உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டான லொக்கேஷன் அவங்க கொடுக்க மாட்டாங்களாம் ரேபிட்டோவில். கரெக்டான லொக்கேஷன் ரேபிட்டோவில் கொடுக்க மாட்டாங்களாம். அதாவது 1.5 கிலோமீட்ரு இந்த ரூட்டில் தான் போகணும் அப்படின்னு வழி மட்டும்தான் காமிப்பாங்களாம். ஒரு எண்டு லொக்கேஷன் போன உடனே அந்த இடமான்னு கஸ்டமர்கிட்ட கேட்டால் அந்த இடம் இல்லை அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொல்லுவாங்க. அதற்கப்புறம் நான் எந்த இடம் கொடுத்துருக்கானோ அது வரைக்கும் தான் அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான். ஒரு 10 கிலோமீட்டர்னால் 130 ரூபானா 130 ரூபா தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான். ஆனால் கஸ்டமர் போக வேண்டியது 12 கிலோமீட்டராக இருக்கும். நான் அந்த 2 கிலோமீட்டர் போனேன் அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரேட்டு மாறுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் கஸ்டமர்கிட்ட எதுவுமே பேசாமல் நான் பாட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அதில் அமௌண்ட் ஆப்பை க்ளோஸ் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட்டு வருதோ அந்த அமௌண்ட்டை நான் வாங்கிக்கிடுவேன். ஆனால் இவன் 10 கிலோமீட்டருக்கு கொடுக்குற ஃபேர் மட்டும்தான் நான் 12 கிலோமீட்டர் போனாலும் வரும், 15 கிலோமீட்டர் போனாலும் வரும், 20 கிலோமீட்டர் போனாலும் வரும். அப்போ சரியான லொக்கேஷன் கஸ்டமர் கொடுக்கும்போது சரியான லொக்கேஷனை அந்த ரேபிட்டோ ஆப் கொடுத்தாக்க இந்த ஒரு பிரச்சனை வராது. அதனால் கஸ்டமருக்கும் பேசஞ்சருக்கும் உள்ள பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைனால தான் எக்ஸ்ட்ரா கேட்குறது, அந்த மாதிரி கேட்குறது, இதெல்லாம் வர காரணம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான். சரியான லொக்கேஷன் மேப் ரேபிட்டோவில் காமிக்கிறது கிடையாது. ரேபிட்டோன்னு இல்லை, இப்போ எல்லா ஆப்லேயுமே சரியான எக்ஸாக்ட்லி லொக்கேஷன் சரியாக காமிக்க மாட்டேங்கிறாங்க. அது என்ன காரணன்றது நமக்கு சரியாக தெரில. இதை உயர்துறை காவல்துறை ஆணையர் அவர்கள் தான் என்னன்றதை பார்த்து தக்க நடவடிக்கை எடுத்து ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை காக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நேற்று நான் அந்த கஸ்டமர் கேர்கிட்ட பேசினதை பின்னாடி போடுறேன், கேளுங்க, பொறுமையாக கேளுங்க. நான் பேசினது மட்டும்தான் அதிகமாக வந்திருக்கும் வாய்ஸு. ஆனால் கஸ்டமர் கேர் சைட்லேருந்து பேசினது வாய்ஸ் ரொம்ப கம்மியாக வரும், பொறுமையாக கேளுங்க. இதே போல் கஸ்டமர் கேர் சைட்லேருந்து ஓட்டுநர்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடைப்பதில்லை என்பதை இந்த ஒரு வாய்ஸும் மறுபடியும் நிரூபிச்சிருக்கிறாங்க. இது என்ன ஏதுன்றதை
உயர் திரு காவல்துறை ஆணையர்கள் ஆராய்ந்து தக்க நடவடிக்கை எடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஹலோ சொல்லுங்க. சொல்லுங்க. சார் நாங்கள் வந்து ரேப்பிடோலேருந்து கால் பண்ணுறோம் சார். ஓகே. சார் நீங்கள் வந்து இன்னைக்கு மார்னிங் 7:11க்கு ஒரு ரைடு கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கல்ல சார். ஆமாம். 138 ருபீஸ் பேர் அமௌண்ட். இந்த ரைடில் கஸ்டமர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க சார். வந்து நீங்கள் எக்ஸாக்ட் ட்ராப் லொக்கேஷன் ட்ராப் பண்ணல, அவங்ககிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்படிங்களா? உங்கள்கிட்ட அந்த நான் பிக்கப் எடுத்ததும் ட்ராப் பண்ண லொக்கேஷனும் கரெக்டாக உங்களுக்கு காமிக்கல. நான் பிக்கப் எடுத்ததும் ட்ராப் பண்ணதும் உங்களுக்கு காமிக்கல. நான் அதில் மேப்பில் செக் பண்ணி பாருங்கள். அவங்க கொடுத்த லொக்கேஷன், அதாவது நீங்கள் எனக்கு காமிச்ச லொக்கேஷனுக்கும் பிக்கப் பண்ண லொக்கேஷனுக்கும் கரெக்டாக இருக்கா இல்லைன்னு மட்டும் பாருங்கள். புரியல மேம். நான் என்ன கேட்குறேன்னா, எனக்கு நீங்கள் மேப்பில் கொடுத்தீங்கல்ல, அந்த லொக்கேஷனில் நான் கரெக்டாக ட்ராப் பண்ணியிருக்கேனா இல்லையா, நான் அதை மட்டும் பாருங்கள். பண்ணிருக்கீங்க சார், அதுதான் சொல்றேன். கொஞ்சம் அப்புறம் எப்படி என் மேலே தப்பாகும்? அவங்க ரூடா பிஹேவ் பண்ணிருக்காங்க சொல்றாங்கல, அதனால தான் கால் பண்ணேன். மேம், நான் எனக்கு வேலை என்னன்னா, நீங்க கொடுக்குற மேப் லொகேஷன்ல ட்ராப் பண்ண வேண்டியது என்னோட வேலை. ஓகேங்களா? நான் அந்த லொகேஷன்ல நான் கரெக்டா ட்ராப் பண்ணிருக்கேனா இல்லையா? உங்களுக்கு ஜிபிஎஸ்ல காமிக்கல. பிக்கப் லொகேஷன்ல இருந்து எந்த லொகேஷன் ட்ராப் பண்ண போட்டிருக்காங்களோ அந்த லொகேஷனை நான் ட்ராப் பண்ணிருக்கேனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. என்னோட ஜிபிஎஸ் கரெக்டா போய் நீங்க கொடுத்த லொகேஷன்ல நான் கரெக்டா இறக்கி விட்டுருக்கேனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஓகே. ஆமா சார், அது ஜஸ்ட் அவங்க ரூட் பிஹேவியர்னு சொல்லிருக்காங்களா, அதனால தான் கால் பண்ணி என்னாச்சுன்னு கேட்கலாம். மேம், அதாவது நான் ஒரு விஷயம் நல்லா சொல்றேன், கேட்டுக்கங்க. இது வந்து யாரு ஃபால்ட்டுன்னு எனக்கு தெரியல. அவங்க கொடுத்த லொகேஷன் தப்பா இல்ல நீங்க எனக்கு காமிச்ச லொகேஷன் தப்பான்னு எனக்கு சரியா தெரியல. ஓகேங்களா? என்னோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எங்க காமிச்சீங்களோ அங்கேதான் என்னோட இறக்கி விடுறது. இது வந்து ஃபஸ்ட்டு என் மேலே தப்பு இல்லை அப்படின்றத நிரூபித்திருக்காண்டு கஸ்டமர் கேர்லேருந்து நிரூபிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் வர்றது கஸ்டமர் கேர்லேருந்து ஓட்டுநர்களுக்கு எந்த வித சப்போர்ட்டும் கிடைக்காது அப்படின்றத மறுபடியும் நிரூபிச்சிருக்கேன். வணக்கம், ரேபிடோ எம்பி தேஜஸ்வினி. சொல்லுங்க சார், உங்களுக்கு புரியுதுங்களா? நான் இப்போ சாரி ஃபார் த இன்டரப்ஷன்ஸ். மொபைல் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க, உங்களோட வாய்ஸ் கிளியரா கேட்கல எனக்கு. எனக்கு வந்து இப்போ வந்து கஸ்டமர் கேர்ல இருந்து எனக்கு ஒரு கால் வந்தது மேம். ஓகே, கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. என்னன்னு இன்ஃபார்ம் பண்ணாங்க கால் பண்ணிட்டு? அதாவது நான் வந்து இதுக்கு முன்னாடி எடுத்திருந்த ரைட்ல வந்து கஸ்டமர் வந்து என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஓகே. அதுக்கு நான் இப்போ என்னோட தரப்பு விவாதத்தை அவங்க கேட்கவே இல்லை, உடனே காலை கட் பண்ணிட்டாங்க. ஓகே. நீங்களாவது அந்த என்னோட தரப்பு விவாதத்தை கேட்டு அதுக்கான பிரச்சனையை தீர்வு கொடுப்பீங்களா? சார், உங்களோட கன்சர்ன் எங்களுக்கு புரியுது. ஸோ கஸ்டமர் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க கேப்டன் பற்றி, அதை தெரியப்படுத்துறதுக்காக தான் உங்களுக்கு வந்துட்டு கால் பண்ணியிருக்கிறது எங்கள் டீமில் இருந்து. ஓகேவா? ஓகே மேம். அதாவது வந்துட்டு எங்களுக்கும் அப்டேட் இருக்காது சார். நாங்கள் உங்களுக்கு கிளியராக இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எந்த கஸ்டமர் எந்த டைமில் வந்துட்டு கால் பண்ணியிருக்காங்க இந்த டீட்டெயில்ஸை வந்துட்டு நாங்களும் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஏன்னா கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறது பேக் எண்ட் டீமுக்கு இல்லையா? அதாவது கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணால் எடுத்துக்கிறீங்க, டிரைவர்ஸ் வந்து என்ன இதுன்னு கேட்டீங்கன்னா விசாரிக்க மாட்டீங்க, அப்படிதானே? மேபி நான் பேசுனது உங்களுக்கு தெளிவா கேட்கலன்னு நினைக்கிறேன். நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண நான் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லல சார். கஸ்டமர் எந்த கஸ்டமர் எப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அந்த டீடைல்ஸ் தானே நீங்க கேட்கணும்னு சொன்னீங்க. கால் வந்துறத பத்தி அத பத்தி அப்டேட் இல்லன்னு சொன்னாங்க. அதாவது இப்போ அந்த இதை பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படின்றீங்க, அப்படிதானே? ஆமா, உங்களுக்கு என்ன கால் வந்திருக்கு, அந்த கால்ல என்ன இன்ஃபார்ம் பண்றதுக்கு கால் பண்ணிருக்கு, அத பத்தி அப்டேட் இல்ல. ஓகே ஓகே. நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க, உங்களுக்கு எந்த கஸ்டமர் மேல ப்ராப்ளம் ஆயிருக்கு, என்ன கம்ப்ளைண்ட் இருக்கு சொல்லுங்க சார். இப்போ இதுக்கு முன்னாடி நான் இப்போ ஒரு ரைடு இன்னைக்கு காலைல எடுத்தேன் பாத்தீங்களா, மார்னிங் ஒரு ரைடு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ரைடு எடுத்திருப்பேன் இன்னைக்கு ஒரே ஒரு ரைடு தான் எடுத்திருப்பேன். ஓகே.
அந்த ரைடு வந்து நான் பிக்கப் பண்ண லொக்கேஷனும் கஸ்டமர் ட்ராப் பண்ண லொக்கேஷனும் நான் போய் ரீச் ஆகிட்டேனா இல்லையா அப்படின்ற டீட்டெயில் மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். புரியல சார். கஸ்டமர் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லணுங்களா? ஆமாம், கஸ்டமர் போட்டிருக்க லொக்கேஷன் அதாவது ட்ராப் லொக்கேஷனை நான் கரெக்டாக ரீச் ஆகிருக்கேனா இல்லையா? 5850 ஆர்டர் ஐடி இருக்கு. ஓகே, நான் செக் பண்ணி தகவல் கொடுக்குற, வெயிட் பண்ணுங்க. கரெக்டாக ட்ராப் பண்ணியிருக்கீங்களே சார்? அதாவது அவங்க தரப்பு வாதத்துலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் ட்ராப் பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை கொடுத்துருக்காங்க. இது வந்து யாரோட மிஸ்டேக்? இடத்துல பண்ணியிருக்கீங்களா? ஆப்ல போட்ட லொகேஷன்ல பண்ணல, அவங்க சொன்ன லொகேஷன்ல பண்ணியிருக்கீங்க. ஆப்ல போட்ட லொகேஷன் பண்ணலையா? இல்ல, அவங்க ஆப்ல கொடுத்திருந்தது வந்துட்டு அனீஷ் நகர் கியூ பிளாக் MMD காலோனி, எங்க? பால விநாயகர் நகர், சென்னை. சரி, ஒரு நிமிஷம் மேம், நான் கம்ப்ளீட் பண்ண ட்ரிப்பை கேட்குறேன் மேம். நான் கம்ப்ளீட் பரிபூர்ண விநாயகர் கோயில் ஸ்ட்ரீட், மயிலாப்பூர், சென்னை. நீங்கள் எனக்கு காமிச்ச லொக்கேஷனில் நான் ட்ராப் பண்ணல அப்படின்றீங்களா? அவங்க போட்ட லொகேஷன் இது, ஆனால் ட்ராப் ஆயிருக்கிறது வேற இடம்னு சொல்ல வரேன். அவங்க சொன்ன லொகேஷன் விட அவங்க போட்ட லொகேஷன்ல ட்ராப் பண்ண காமிச்சிட்டு இல்லை. நீங்கள் எனக்கு காமிச்ச லொக்கேஷனில் தான் நான் கொண்டே ட்ராப் பண்ணியிருக்கேன். ஆனா அவங்க ஆப்ல போட்டிருந்த லொகேஷன்ல டிராப் ஆகல, அவங்க சொன்ன லொகேஷன்ல அப்போ வந்து நீங்க தானே அந்ததுக்கான மேப், சரியான மேப் நீங்க தானே எனக்கிட்ட காமிச்சிருக்கணும். மேப்ல காமிச்சது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறது சார். நான் மேப் செக் பண்ணி தானே உங்களுக்கு தகவல் கொடுக்க முடியும். ஆமா மேம், நீங்க எனக்கு அதாவது கஸ்டமர் போட்டோ இருந்தா டிராப் லொகேஷன்ல டிராப் பண்ணாம லொகேஷன் சேஞ்சா டிராப் பண்ணிருக்கீங்கன்னு சொல்ல வந்துட்டு. நீங்க எனக்கு காமிச்சது நான் எங்க டிராப் பண்ணனும் அந்த லொகேஷன் தான் நீங்க எனக்கு காமிச்சது. ஓகேங்களா? நாங்க காமிச்ச லொகேஷன், நாங்க ரூட் தான் காமிக்க முடியும், லொகேஷன் நாங்க சொல்ல முடியாது இல்லையா கஸ்டமர் எங்க போகணும்னு. புரியல மேம். நாங்க ரூட் தான் காமிக்கிறது, லொகேஷன் டிராப் லொகேஷன் ஆகட்டும் பிக்கப் லொகேஷன் ஆகட்டும் நாங்க சொல்றது கிடையாது. கஸ்டமர் எந்த பிக்கப் டிராப் லொகேஷன் காமிக்கிறாங்களா? ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன கேட்குறேன்னா, கஸ்டமர் வந்து ஒரு பிக்கப் லொகேஷன் போடுறாங்க, ஒரு ட்ராப் லொகேஷன் உங்க இதுல போடுறாங்க. அந்த ட்ராப் லொகேஷன் நீங்க சரியா காமிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றீங்களா? கஸ்டமர் கொடுத்த ட்ராப் லொகேஷன் ஒன்று இருக்கும், அவங்க இங்கே வேணா கொஞ்சம் முன்னாடி இருக்குங்கன்னு சொன்னால் அவங்க கொடுத்த லொகேஷன் வேற, ட்ராப் பண்ண இடம் வேற தான் காமிக்கிறது. புரியுதுங்களா மேம்? அதாவது நீங்கள் எனக்கு என்னோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கஸ்டமர் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறது என்னோட வேலை உங்கள் ஆப்பில் எனக்கு. ஓகேங்களா? ஓகே சார். நீங்கள் வந்து நான் கஸ்டமரை பிக்கப் பண்ணி ஓடிபி போட்ட உடனே நான் மேப் ஆன் பண்ணணும், அதாவது நேவிகேஷன் ஆன் பண்ண உடனே அந்த நேவிகேஷன் போய் அவங்கள ட்ராப் பண்ணுறது தான் என்னோட வேலை. சரியா? ஓகே. அது விட்டு இப்போ இந்த ஆர்டர்ல வேற என்ன ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு அதை சொல்ல முடியுங்களா உங்களால? அவங்க வந்து நான் ட்ராப் லொகேஷன் தப்பா ட்ராப் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்ற. சென்ட்ரல் டு மயிலாப்பூர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு கால்ல பண்ணவங்க சொன்னாங்களா? எனக்கு கால் பண்ணவங்க சொன்னாங்க. கஸ்டமர் சைட்ல இருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு, கஸ்டமர் கேர் சைட்ல இருந்து. அதுதான் இன்னைக்கு எடுத்த கால், காலையில எடுத்த கால்ல தான் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்களா? ஆமா. ஓகே சார். ஆமா, நான் செக் பண்ணதுல கஸ்டமர் போட்டிருந்த லொகேஷன் வேற, டிராப் ஆயிருக்கிற இடம் வேறன்னு தான் இருக்கிறது. ஆனா நீங்க எனக்கு மேப்ல காமிச்ச லொகேஷன் நான் டிராப் பண்ணிட்டேனே மேம். எனக்கு நீங்க காமிச்ச லொகேஷனை நான் ரீச் ஆயிட்டேனே. சாரி ஃபார் த இன்டரப்ஷன்ஸ். கஸ்டமர் சொன்ன லொகேஷன்ல தான் டிராப் பண்ணணும். ரேபிடோ காமிச்ச ரூட்ல போங்க, நெசசிட்டி இருந்து ஆல்டர்னேட் ரூட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறது. நாங்க காமிக்கிற லொகேஷன்ல டிராப் பண்ணுங்கன்னு கிடையாது. கஸ்டமர் எந்த லொகேஷன் போட்டிருக்காங்களோ அங்கே நீங்க டிராப் பண்ணணும். ஓ, அதாவது இப்போ வந்து நான் என்ன கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு சிம்பிளாக இப்போ திருவான்மியூர்ல இருந்து கஸ்டமர் வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், போகிறாங்க. ஓகேங்களா? ஹலோ, கேட்டுட்டு தான் இருக்கேன், சொல்லுங்க சார். திருவான்மியூர்ல இருந்து கஸ்டமர் வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா சேப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வழியாக போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரூட்டு காமிக்கிறீங்க. இது பீச் ரோடு வழியாக போய் ட்ராப் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே எனக்கு லொக்கேஷனை கட் பண்ணிடுறீங்க. நான் 1 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போகிறேன். ஓகேங்களா? அப்போ அதுக்கு உண்டான பைசா யார் தர்றது? நீங்கள் எதன் அடிப்படையில் பைசா கொடுக்குறீங்க அது மட்டும் சொல்லுங்கள். அது நாங்கள் தான் இன்ஃபார்ம் பண்ணுறோம் சார். அதை நீங்கள் எக்ஸ்ட்ரா போயிருந்தால் எங்களுக்கே கால் பண்ணுங்கள், நாங்களே அமௌண்ட் ஆட் பண்ணி கொடுக்குறோம். மேம் இது மாதிரி எத்தனையோ ட்ரிப்பு ஆயிடுச்சு மேம். 10 கிலோமீட்டர்லாம் எக்ஸ்ட்ரா சுற்றிருக்கேன் மேம். ஒத்த பைசா கொடுத்த வரைக்கும் வந்தது கிடையாது. கேட்டால் என்னம்மா சொல்லுவீங்க? ஒரே வார்த்தை, அது சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எங்கள்கிட்ட இல்லை அப்படின்றத நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எனக்கே நானே இது வரைக்கும் ஒரு 10-15 கால் அது மாதிரி பண்ணியிருப்பேன். 10 கிலோமீட்டர்லாம் எக்ஸ்ட்ரா சுற்றிருக்கேன். ஆனால் இந்த ரைடில் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லையே சார், நீங்கள் சொல்கிற ரைடில். மேம் நீங்கள் சொன்னதுக்கு நான் சொல்கிறேன், இந்த ரைடில் ப்ராப்ளம் இருக்குது மேம். நீங்கள் போட்ட லொக்கேஷன் நான் போயிட்டேன் மேம். நீங்கள் காமிச்ச லொக்கேஷன் நான் போயிட்டேன். ஆனால் அவங்க போக வேண்டிய லொக்கேஷன் அங்கேருந்து 2 கிலோமீட்டர் மேம். ஓகே சார், இப்போ இந்த ஆர்டர் முடிஞ்சது இல்லையா? நெக்ஸ்ட் ஆர்டரில் இது கொஞ்சம் கிளியராக எடுத்துக்கோங்க. ஓ, அப்போ நாங்கள் தான் பார்த்து ஓட்டிக்கணும், நீங்கள் கொடுக்குறது தான் கொடுப்பீங்க அப்படி தானே? ஆ நாங்கள் கொடுக்கறது கிடையாது சார். கஸ்டமர் கொடுக்குற ட்ராப் லொக்கேஷனில் ட்ராப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறது. மேம் இது வரைக்கும் கஸ்டமருக்கு கொடுக்குற லொக்கேஷனில் தான் ட்ராப் பண்ணியிருக்கேன். பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? வேற ஏதாச்சும் தகவல் இல்லை தேவைப்படுது? மேம் நான் கேட்டுக்கிறேன். என்னோட முழுசை நான் அது கூட நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடாதுங்களா? எங்கள் கஸ்டமர் சைட்லேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணால் உடனே ரிசீவ் எடுக்கிறீங்க. என்னோட கம்ப்ளைண்ட் நான் எத்தனை ட்ரிப் சொல்கிறேன், அதுக்கு மட்டும் அவாய்ட் பண்ணுறதுலேயே குறியாக இருக்கிறீங்களே எல்லாரையும். ஆ அது மட்டும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இருக்கீங்க தவிர நீங்க பேசுறது வந்துட்டு சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா மேம், நீங்க கொடுத்த லொகேஷன்ல போயிட்டேன் மேம். நீங்க கொடுத்த லொகேஷன் எந்த லொகேஷன் கொடுத்தோம்? இல்ல எந்த லொகேஷன் நாங்க கொடுத்திருக்கிறது? கஸ்டமர் அதாவது நான் ஓடிபி போட்டோன்னே எனக்கு ஒரு லொகேஷன் காமிப்பீங்க இல்ல, அந்த லொகேஷன் தான் நான் போய் ட்ராப் பண்ண வேண்டிய இடம் எனக்கு. ஓகேங்களா? அதான் என்னோட வேலை. கஸ்டமரு ஓடிபி போட்டோன்னே கஸ்டமரை ஏற்றிட்டு ஓடிபி போடுறோம் பார்த்தீங்களா? ஓடிபி போட்ட அடுத்த உடனே நான் அந்த மேப் பார்த்து போகிறேன் பார்த்தீங்களா, நேவிகேஷன் பார்த்து போகிறோம் பார்த்தீங்களா, அது லாஸ்ட்டாக எங்கே போய் நிற்கிதோ அங்கே போய் ட்ராப் பண்ணுறது தான் என்னோட வேலை. சரியா? ஹலோ. ஓகே சார். ஆனால் நான் போய் நிப்பாட்டின இடமும் நீங்கள் காமிச்ச இடமும் தப்பு அப்படின்னு சொல்லி கஸ்டமர் என் கூட வாக்குவாதம் பண்ணும்போது அப்போ அது யார் மேலே தப்பு? கஸ்டமர் போட்ட லொக்கேஷன் தப்பா இல்லை நீங்கள் எனக்கு காமிச்ச நேவிகேஷன் தப்பா? கஸ்டமர் கிட்ட எப்போ ட்ராப் லொகேஷனோட அட்ரஸை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ரைடு கண்டினியூ பண்ணிக்கலாமே சார். ஓகே மேம், மறுபடியும் எங்களுக்கு ஒரு தீர்வு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். அதாவது கஸ்டமர் சைடு கேர்லேருந்து எங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்காது அப்படின்றத மறுபடியும் நிரூபிச்சிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. ஓகே.